ஓம் ஸ்ரீகிருஷ்ணாய நமகா. இது ஸ்ரீமன் நாராயணியத்தில் தசகம் 7 ஹிரண்யகர்ப்ப உற்பத்தி, அதானது பிரம்மாவினுடைய உற்பத்தி. ஸ்லோகம் 1. एवं देव चतुर्दशात्मकजगद्रूपेण जातः पुनः तस्योर्ध्वं खलु सत्यलोकनिलये जातोऽसि धाता स्वयं यं शंसन्ति हिरण्यगर्भमखिलत्रैलोक्यजीवात्मकम् यो भूत्स्फीतरजो विगारविकसन् नानासिसृक्षारसा. एवं देवा चतुर्दशात्मकजगद्रूपेण जातः पुनः तस्योर्ध्वं खलु सत्यलोकनिलये जातः असि धाता स्वयं यं शंसन्ति हिरण्यगर्भम् अखिलत्रैलोक्यजीवात्मकं यः अभूत् स्फीतरजोविकारविकसन् नानासि सृक्षारसः. देवा एवं चतुर्दशात्मकजगद्रूपेण जातः त्वं தேவா, இதுபோல் 14 லோகங்களுடையும் ரூபத்தில் பிரத்யக்ஷப்பட்ட நீ திருவடி புனக ஸ்வயம் தஸ்ய ஊர்த்வம் கலு சத்தியலோகநிலையே. புனக மீண்டும் ஸ்வேச்சையால், அதானது சுய விருப்பத்தினால், தஸ்ய ஊர்தம் கலு சத்தியலோகநிலையே அதோடு மேலேயே சத்தியலோக ஸ்தானத்திலே தாதா ஜாதக அசி அந்த பிரம்மாவாகி அந்த சிருஷ்டிகர்த்தாவாகி பிரத்யக்ஷப்பட்டார். எம் அகில திரைலோக்கிய ஜீவாத்மகம் ஹிரண்யகர்ப்பம் சம்சந்தி அந்த பிரம்மாவினுடைய 3 லோகവും சேர்ந்து விராடு புருஷனோடு ஜீவாத்மாவான ஹிரண்யகர்ப்பன் என்ற பேரில் அறியப்பட்டது. யஹ ஸ்பீத ரஜோ விகார விகசன் நானாசி சிருக்ஷாரசகா அபூத் அந்த ஹிரண்யகர்ப்பன் ரஜோகுணம் വർദ്ധിത്തതിനാൽ പലതരത്തിലുള്ള സൃഷ്ടി பண்ணுவதற்கு ஆசையாகி பவித்தார். 14 லோகங்களுடைய ரூபத்தில் பிரத்யட்சப்பட்ட பகவானுடைய அந்த ரூபத்தை போன தசகத்தில் விவரித்தார். தேவா, இங்கு இதுபோல் 14 உலக ஸ்வரூபமாகி ஆவிர்பவித்த நீங்கள் உங்கள் விருப்பப்படி மறுபடியும் அதற்கு உச்சியில் சத்தியலோக நிலையத்தில் பிரம்மாவாக ஆவிர்பவித்தேர். அந்த உருவில், அதானது பூமி, சொர்க்கம், பாதாளம் என்ற 3 உலகத்திலுள்ள சிருஷ்டி ஜீவஸ்வரூபியான ஹிரண்யகர்ப்பன் என்ற பெயருடன் பிரம்மாவாகி பிரத்யக்ஷப்பட்டேர். அந்த ஹிரண்யகர்ப்பன் என்ற பிரம்மாவிற்கு ரஜோகுணம் வர்த்தித்ததினால் பலதரத்திலுள்ள சிருஷ்டி பண்ணுவதற்கு ஆசையுள்ளவராகி பவித்தார். பிரம்மஸ்வரூபத்தில் ஸ்ரீ பகவான் குருவாயூரப்பன் தான் நானாவிதத்தில் இருக்கிற சிருஷ்டியை செய்தார் என்று இங்கே பட்டதிரி வெளிப்படுத்துகிறார். தேவா என்ற வார்த்தையுடைய அர்த்தம் சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்கள் சேர்ந்த விராட புருஷன். சத்துவம், ரஜஸ் என்ற 2 குணங்களுடன் பிரம்மாவாகியும், துகுணம் மட்டும் இருக்கிற வைகுண்டமூர்த்தியாகியும், நிர்குண பிரம்மமாகியும் பகவான் குருவாயூரப்பன் ஸ்திதி செய்யுகிறார். நம்முடம்பில் ஜீவனின் ஸ்திதி சிரஸ், அதுபோல் விராட புருஷனின் ஜீவஸ்தானம் வகிக்கிற சத்தியலோகம், அதானது ஜீவனின் ஸ்திதி சிரசான சத்தியலோகம். அங்குதான் பிரம்மாவாகி பிரத்யக்ஷப்பட்டார் பகவான். எல்லா ஜீவஜாலங்களுடையும் அகண்ட சமஷ்டி சிருஷ்டி ரூபம்தான் பிரம்மா. 14 உலகங்களை சேர்த்து சொல்லுவதுதான் திரைலோக்கியம். கீழே இருக்கிற 7 லோகங்கள் பாதாளம், மேல்பாகத்தில் 6 லோகங்கள் இருக்கு, அதுதான் சொர்க்கம். நடுவில் இருக்கிறது பூமிதான், துக்கத்தையும் சுகத்தையும் அனுபவித்து தீர்க்கறதுக்குள்ள இடம். இதெல்லாம் சேர்ந்தது தான் திரைலோக்கியம்.
സത്വഗുണം വർദ്ധിക്കുമ്പോഴത് ജ്ഞാനം വർദ്ധിക്കും, അതാണത് നിറയെ അറിവ് സിദ്ധിക്കും. രജോ ഗുണം വർദ്ധിക്കുമ്പോൾ സൃഷ്ടിവാസന കൂടും. തമോ ഗുണം അജ്ഞാന സ്വരൂപം അറിവില്ലായ്മ. ബ്രഹ്മാവിற்கு രജോ ഗുണം பிரதானமாகியிருந்ததினால் பல விதத்திலுள்ள சிருஷ்டி பண்ணுவதற்குள்ள ஆசை வளர்ந்தது. திரிகுணங்களை குறித்து விவரமாக பகவத்கீதையில் 14ஆம் அத்தியாயத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு விவரமாக சொல்லி கொடுத்திருக்கிறார். சிருஷ்டி பண்ணுவதற்குள்ள சக்தியும் ஞானவும் வருவதற்கு தபஸ் தியானம் செய்யணும் என்று உற்சாகிப்பிச்சது யார், எப்படி என்று அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். एवं देव चतुर्दशात्मकजगद्रूपेण जातः पुनः तस्योर्ध्वं खलु सत्यलोकनिलये जातोऽसि धाता स्वयं यं शंसन्ति हिरण्यगर्भमखिलत्रैलोक्यजीवात्मकं यो भूत्स्फीतरजो विगारविगसन् नानासिसृक्षारसा. ശ്ലോകം 2. सोऽयं विश्वविसर्गदत्तहृदय सम्पश्यमानः स्वयं बोधं खल्वनवाप्य विश्वविषयं चिन्ताकुलस्तस्थिवान् तावत्त्वं जगतां पदे तपतपेत्येवं हि वैहायसीं वाणीमेनमशिश्रव श्रुतिसुखां कुर्वन् तपः प्रेरणाम्. സഹ അയം വിശ്വവിസർഗദത്തഹൃദയഃ സംപശ്യമാനഃ സ്വയം ബോധം ഖലു അനവാപ്യ വിശ്വവിഷയം ചിന്താകുലഃ തസ്തിവാൻ താവത് ത്വം ജഗതാം പദേ തപതപേ ഇതി ഏവം ഹി വൈഹായസീം വാണീം ഏനം ആശിശ്രവഃ ശ്രുതിസുഖാം കുർവൻ തപഃ പ്രേരണാം. സഹ അയം വിശ്വവിസർഗദത്തഹൃദയം. സഹ அந்த பிரம்மதேவன் விஸ்வவிசர்க தத்தஹிருதயம் சிருஷ்டி விஷயத்தில் மனதை செலுத்தி, அதானது உற்சாகத்துடன், ஸ்வயம் சம்பஷ்யமானக விஸ்வவிஷயம் போதம் கலு அனவாப்ய சிந்தாகுலக தஸ்திவான். ஸ்வயம் சம்பஷ்யமானக விஸ்வவிஷயம் சிருஷ்டி பண்ணுவதை குறித்து நன்றாகவே ஆலோசித்த பிறகும் போதம் கலு அனவாப்ய அதை தெளிவாக தெரியாமல், அந்த விஷயத்தை குறித்து புரியாமல், சிந்தாகுலக தஸ்திவான் சித்தம் கலங்கியிருந்தார். என்ன பண்ண வேண்டும் என்று தெரியாமல் சிந்தனையில் ஆழ்ந்து போனார். ஜெகதாம் பதே தாவன் துவம் தபக பிரேரணாம் குர்வன். லோகநாதா தாவத் துவம், அப்போது நீங்கள் தப பிரேரணாம் குர்வன், தபஸுக்கு பிரேரணை நல்கிக்கொண்டு, தபா தபா இதி ஏவம், தபஸ் செய் என்று சொல்லுவது போல், ஸ்ருதி சுகாம் வைகாயசீம் வாணீம் ஏனம் ஆசிஸ்ரவகா, தவம் செய் என்று காதுக்கு இன்பமான அசிரீரி வாக்கே பிரம்மா கேட்கும்படி செய்தீர். சிரவண மதுரமான இந்த ஆகாச வாக்கை பிரம்மாவும் கேட்டார். இந்த பிரபஞ்சத்தில் பலவிதமான ஸ்தாவரங்களும் ஜங்கமங்களுமாக சிருஷ்டி பண்ண வேண்டும் என்று பிரம்மாவிற்கு ஆசை வந்தது. எதை சிருஷ்டிக்கணும், எப்படி சிருஷ்டிக்கணும் என்று ஒன்றுமே மனதில் தெளிந்து வரவில்லை. எவ்வளவோ ஆலோசனை செய்தும் ஒன்றுமே மனதில் தெளிந்து வரவில்லை. இப்படி பண்ண வேண்டும், எது பண்ண வேண்டும் என்று ஒன்றுமே மனதில் தோன்றவில்லை. யார்கிட்டையாவது கேட்கலாம் என்று நினைத்தால் யாரையும் காணவும் இல்லை. பிரம்மா இப்படி சிந்தித்து கொண்டிருக்கிற சமயத்தில் தபா என்ற ஒரு அசிரீரி வார்த்தைகள் காதில் விழும்படி தெரிந்தது. தபஸ் என்றால் தியானம்தான். தியானம் மூலம்தான் உள்ளில் இருக்கிற சக்தியை உணர செய்ய முடியும் என்று பட்டதிரியன் இந்த ஸ்லோகத்திலும் எடுத்து சொல்லியிருக்கிறார்.
பிரளயகாலம் கழிந்து ஆദ്യം வருகிற பிரம்மகல்பத்தில் பிரபஞ்ச சிருஷ்டியே பண்ண வேண்டும் என்ற ஆசையினால் பிரம்மா உருவானார். எதையெல்லாம் சிருஷ்டிக்க வேண்டும் என்று தெரியாமல் சித்தம் கலங்கியிருந்த பிரம்மாவே தான் நாம் இங்கு பார்க்கிறோம். நாம் சொல்லி கேட்டதுண்டோ, ஜனித்த பிறகு கழிந்த ஜென்மத்தில் இருந்த குணம், சுபாவம், திறமை எல்லாமே மாயையினால் மறந்து போய்விடும் என்று. இங்கேயும் பிரம்மாவிற்கும் பிரளயத்திற்கு முன்பு உண்டாயிருந்த கல்பத்தில் என்னவெல்லாம் தெரிந்திருந்ததோ அதையெல்லாம் இந்த கல்பத்தில் சிருஷ்டிக்க முடியும். ஆனால் எல்லாமே மறந்து போயிருந்தது. தபஸினால், அதாவது தியானத்தால் மட்டும்தான் பூர்வ கல்பத்தில் பிரபஞ்சத்தோடு போதம் அந்த அறிவு உண்டாகும் என்று அசிரீரி வாக்கினால் பகவான் பிரம்மாவிற்கு உணர்த்தி வைத்தார். எல்லோருடையும் திறமை, சக்தியை தியானம் மூலம் மீண்டு கொண்டு வர சாத்தியம் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் உத்தேசம். சுவாசோச்சுவாசத்தை ശ്രദ്ധിച്ച് மனதை சாந்தப்படுத்தி வந்தால் நம்முள்ளே இருக்கிற இன்ட்யூஷன், அதாவது ஆழ்மனதத்தில் இருந்து வருகிற வார்த்தைகளை ശ്രദ്ധിத்தால் தெரிய வரும். நிரந்தரமாக தியானம் செய்கிற முனிவர்களும் ரிஷிகளும் அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து தந்திருக்கிறார். நான் யார் என்று தெரிய வருவதற்கு தியானம் செய்யுங்கள், மனதை சாந்தமாக வையுங்கள், சும்மா இருங்கள், அது புரிய வரும் என்று ரமண மகர்ஷி சொல்லி தந்திருக்கிறார். நாமும் முயற்சி செய்வோம். சோயம் விஸ்வவிசர்கதத்த ஹிருதய சம்பஷ்யமானஸ்வயம் போதம் கல்வனவாப்ய விஸ்வவிஷயம் சிந்தாகுலஸ்தஸ்திவான் तावत्त्वं जगतां पदे तपतपेत्येवं हि वैहायसीं वाणीमेनमशिश्रव श्रुतिसुखां कुर्वन्तपः प्रेरणाम्. ശ്ലോകം 3. कोऽसौ मामवदत्पुमानिधि जलापूर्णे जगन्मण्डले दिक्षुद्वीक्ष्य किमप्यनीक्षितवदा वाक्यार्थमुत्पश्यतां दिव्यं वर्षसहस्रमात्ततपसा तेन त्वमाराधिता तस्मै दर्शितवानसि स्वनिलयं वैकुण्ठमेघाद्भुतम्. कः असौ माम् अवदत् पूमान् इति जलापूर्णे जगन्मण्डले दिक्षु उदीक्ष्य किमपि अनीक्षितवता वाक्यार्थम् उत्पश्यता दिव्यं वर्षसहस्रमात्ततपसा तेन त्वम् आराधितः तस्मै दर्शितवान् असि स्वनिलयं वैकुण्ठम् ஏகாத்புதம். கஹ அசௌ பூமான் மாம் அவதத் இதி, என்னிடம் பேசிய அந்த புருஷன் யார்? ஜலாபூர்ணே ஜகத் மண்டலே திக்ஷு உதீக்ஷ்யா, உலகமெல்லாம் ஜலம் நிறைந்திருந்த பொழுது எல்லா திக்குகளிலும் பார்த்து கிமபி அனீஷிதவதா, ஒருவரையும் காணாமல் வாக்கியார்த்தம் உத்பஷ்யதா, தபா தபா என்று நான் கேட்ட வார்த்தைகளை புரிந்து கொண்டு அதன் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு திவ்யம் வருஷம் சகசிரம் ஆத்த தபசா தேன 1000 தேவ வருஷம் தபம் புரிந்த அந்த பிரம்மா ஆராதிதக துவம், உங்களையே ஆராதித்த பின் ஸ்வநிலையம் ஏகாத்புதம் வைகுண்டம் தஸ்மை தர்சிதவான் அசி, நீங்கள் பிரம்மாவிற்கு ஒப்பிட முடியாத அந்த ஆச்சரியமான உங்களுடைய வைகுண்ட லோகத்தை காண்பித்தீர். உலகமெல்லாம் ஜலம் நிறைந்திருந்த பொழுது தபா தபா என்று என்னிடம் பேசிய புருஷன் யார் என்று பிரம்மா யோசித்தார். எல்லா திக்குகளிலும் உற்று பார்த்தார், அங்கு ஒருவரையும் காணவில்லை. அதனால் தான் கேட்ட சொல்லில் தபா தபா என்ற வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து அர்த்தத்தை உணர்ந்து 1000 தேவ வருஷம் தவம் புரிந்து உங்களையே ஆராதித்த பின் நீங்கள் அவருக்கு
ஒப்பிட முடியாத ஆச்சரியமான உங்களின் வைகுண்ட லோகத்தை காண்பித்தீர். பிரம்மாவினுடைய ஒரு திவ்ய தினம் என்பது நம்மளுடைய ஒரு வருஷமாகும். 1000 திவ்ய வருஷங்கள் தபம் புரிந்த பிறகுதான் பிரம்மாவிற்கு பகவானுடைய வாசஸ்தானத்தை காண்பித்து கொடுத்தார். அதானது மகாவிஷ்ணுவை தியானம் மூலமாக ஆராதித்த பிறகுதான் அவருக்கு அந்த வைகுண்ட லோகத்தை பகவான் காண்பித்தார். 5ஆம் தசகத்தின் முடிவில் சொன்னது போல் பிராகிருத பிரளயத்தின் கடைசியில் பகவான் ஆத்தியமாகி ஜலத்தை சிருஷ்டித்தார். அதில்தான் பிரம்மாண்ட ரூபமான விராட் புருஷனை சிருஷ்டித்தது என்று விவரித்திருக்கிறார் பட்டதிரி. அந்த விராட் புருஷனுடைய சிரஸ்தானத்தில் தான் பிரம்மா பிறந்தார். அதனால் அங்கு பிரம்மாவின் 4 பக்கமும் எல்லா இடத்திலேயும் ஜலம் நிறைந்திருந்ததின் காரணமாக அங்கே யாரையும் காண முடியவில்லை. இனி வரும் 3 ஸ்லோகங்களில் பிரம்மாவிற்கு காட்டி கொடுத்த வைகுண்டத்தின் அதிசயத்தை வர்ணிக்கிறார் ஸ்ரீபட்டதிரி. कोऽसौ मामवदत् पुमानिधि जला पूर्णे जगन्मण्डले दिक्षुद्वीक्ष्य किमप्यनीक्षितवदा वाक्यार्थमुत्पश्यताम् दिव्यं वर्षसहस्रमात्ततपसा तेन त्वमाराधिता तस्मै दर्शितवानसि स्वनिलयं वैकुण्ठमेकाद्भुतम्. ശ്ലോകം 4. माया यत्र कदापि नो विकुरुते भादे जगद्भ्यो बहिः शोकक्रोधविमोहसाध्वसमुखा भावास्तु दूरं गता सान्द्रानन्दझरी च यत्र परमज्योतिप्रकाशात्मके तत्ते धाम विभावितं विजयते वैकुण्ठरूपं विभो. माया यत्र कथापि नो विकुरुते भाते जगद्भ्योः बहिः शोकक्रोधविमोह साध्वसमुखाः भावाः तु दूरं गताः सान्द्रानन्दझरी च यत्र परमज्योतिप्रकाशात्मके तद् ते धाम विभावितं विजयते वैकुण्ठरूपं विभो. विभो जगद्भ्यः बहिः भाते यत्र. பகவானே, லோகங்களுக்கெல்லாம் மேலே சோபிக்கிற இடத்தில் மாயா கதாபி நோ விகுருதே. மாயை அங்கு ஒரு காலம் பேதபோதத்தை அதானது விகாரத்தை பிராபிக்கிறதில்லையோ. எங்கு மாயா விகாரம் இல்லையோ शोकक्रोध विमोह साध्वसमुखाः भावाः तु दूरं गताः. சோகம், கோபம், அஞ்ஞானம், பயம் முதலான பாவங்கள் வெகு தூரம் விலகி விட்டதாக பரம ஜோதி பிரகாசாத்மகே எத்திர சாந்திரானந்தஜரி ச மகா தேஜ பிரகாசரூபமான அந்த இடத்தில் பரமானந்த பிரவாகமும் உண்டு. விபாவிதம் தத் வைகுண்டரூபம் தே தாம விஜயதே. பிரம்மாவிற்கு காட்டி கொடுத்த அந்த வைகுண்டம் என்ற நின் திருவடியுடைய வாசஸ்தலம் அதானது வைகுண்ட ரூபம் வெற்றியுடன் விளங்குகிறது. பிரபுவே, எங்கு மாயா விகாரமில்லையோ, ஏது உலகத்திற்கு மேலாக உள்ளதோ, எவ்விடத்திலிருந்து சோகம், கோபம், அஞ்ஞானம், பயம் முதலான பாவனைகள் வெகு தூரம் விலகிவிட்டதோ, எங்கு பரிபூர்ண ஆனந்தம் நிறைந்திருக்கிறதோ, அது பிரம்மதேவருக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த வைகுண்ட ரூபம் வெற்றியுடன் விளங்குகிறது. அகங்காராதிகளான மாயா காரியங்களோ சோகக்ரோதாதிகளான மனோவிகாரங்களோ இல்லாத உலகம் வைகுண்டம் மட்டும்தான். அந்த தேஜஸ்வரூபத்தில் சூரியனும் கூட மங்கி மங்கி போகும் விதம் பரமஜோதி பிரகாசமாக இருக்கும் அந்த உலகம் பரமானந்தம் நிறைந்ததுதான். அது
இந்த விதத்தில் ஒரு உலகவும் வேறு இல்லை, அதனாலே தான் வைகுண்டம் ஏகாத்புதம் தான் என்று முன் ஸ்லோகத்தில் சொல்லுவதற்கு காரணம். இந்த உலகம் மற்ற உலகங்களையெல்லாம் ஜெயிக்கிறது. பகவத் சாநித்தியம் சாரூபியம் பிராபிச்சிருக்கிற பக்தர்கள் மட்டும்தான் வைகுண்டத்தில் இருப்பார் என்று அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் பட்டதிரி. माया यत्र कदापि नो विकुरुते भादे जगद्भ्यो बहिः शोकक्रोधविमोहसाध्वसमुखा भावास्तु दूरं गता सान्द्रानन्दझरी च यत्र परमज्योतिप्रकाशात्मके तत्ते धाम विभावितं विजयते वैकुण्ठरूपं विभो. ശ്ലോകം 5. यस्मिन्नाम चतुर्भुजा हरिमणिश्यामावदादत्विषो नानाभूषणरत्नदीपितदिशो राजद्विमानालया भक्तिप्राप्त तथाविधोन्नतपदा दिव्यन्ति दिव्याजना तत्ते धाम निरस्त सर्वशमलं वैकुण्ठरूपं जये. യസ്മിൻ നാമ ചതുർഭുജ ഹരിമണി ശ്യാമാവതാദദ്വിഷോ നാനാഭൂഷണരത്നദീപിതദിശോ രാജദ്വിമാനാലയാഃ ഭക്തിപ്രാപ്ത തഥാ വിധോന്നതപദാ ദിവ്യന്തി ദിവ്യാഃ ജനാഃ തത് തേ ധാമ നിരസ്ത സർവശമലം വൈകുണ്ഠരൂപം ജയേൽ. യസ്മിൻ നാമ ചതുർഭുജാഃ ഹരിമണി ശ്യാമാവതാദദ്വിഷഃ. அந்த வைகுண்ட உலகத்தில் 4 கைகளும் நீலரத்னம் போல் தெளிந்த நீல நிறமாகி நானா பூஷண ரத்னதீபித திசகா ரத்னப்பிரகாசத்தை பரப்புகிற பல வகை பூஷணங்கள் அணிந்து ராஜத்வி விமானாலயா மின்னித்திளங்குகிற விமானங்களில் வசிப்பவர்களும் பக்தி பிராப்த ததா விதோன்னத பதாக பக்தியினால் அப்படிப்பட்ட உன்னத பதவியில் எத்தி சேர்ந்தவர்களும் திவ்யாக ஜனாக தீவந்தி திவ்யமான ஜனங்கள் விளங்குகிற இடமாக நிரஸ்த சர்வசமலம் வைகுண்ட ரூபம் தே தத் தாம ஜயேத். மாலின்யமெல்லாம் அகந்த வைகுண்டம் என்ற நின் திருவடியுடைய அந்த உலகம் வெற்றியுடன் விளங்க வேண்டும். எந்த உலகத்தில் சுத்த சத்துவமயமான மூர்த்திகளும் 4 கைகளுடன் கூடியவர்களும் ഇന്ദ്രനീല രത്നം പോൽ തെളിந்த നീല നിർമ്മലമാകി പ്രകാശിപ്പവർകളും പലമാതിരി ആഭരണങ്ങളിൽ പതിത്ത രത്നങ്ങളാൽ ദിക്കുകളെ പ്രകാശിപ്പിക്കുന്നതും ശോഭയേറിന വിമാനങ്ങളിൽ വസിപ്പവർകളും ഭക്തിയിനാൽ அந்த ഉന്നത സ്ഥാനത്തെ പ്രാപിത്തവരുமான പുണ്യജനങ്ങൾ വിളങ്ങുകിற வைகுண்ட ரூபம் சகல அஜ்ஞானத்தையும் அஜ்ஞான பலங்களையும் நாசம் பண்ணுகிற வைகுண்டம் என்கிற பகவானுடைய அந்த ஸ்தானம் ஜெயிக்கட்டும். வைகுண்டத்தில் பகவானையே போல ശംഖ് ചക്രം ഗദൈ പത്മം ധരിത്ത ചതുർഭുജങ്ങളാലും ഭഗവാനെ പോലെയെ നീലനിറം ഉള്ളവർകളും കിരീടം കടകം അങ്കാദികളാன രത്നഭൂഷണങ്ങൾ ധരിത്തവർകളും തിളங்குகிற அலங்கார கிரகங்களில் வசிப்பவர்களும் ஆன அந்த விஷ்ணுவின் வாசஸ்தானத்தில் பகவானுடைய சாரூபியம் பிராபித்தவர் தான் வசிக்கிறார். அதானது வைகுண்டவாசிகளெல்லாம் சாலோக்கியம் சாமீப்யம் சாரூப்யம் சாயூஜ்யம் என்ற 4 சித்திகளை அடைந்தவர்கள்தான். അത് ഭഗവാനോട് ഭക്തർക്ക് യഥാക്രമം ലഭിക്കും. അതാണത് ആദ്യം ഭഗവാനോട് ലോകത്തിലെത്തുക, അത് സാലോക്യം. പിന്നെ ഭഗവാനോട് പക്കത്തിലെ വസിപ്പ, അത് സാമീപ്യം.
പിന്നെ ഭഗവാനെ പോലെ ആവാൾ, അത് സാരൂപ്യം. കടശിയിൽ ഭഗവാനിൽ ലയിപ്പാർ, അത് സായുജ്യം. இங்கே 3 சித்திகளும் கைவந்த பக்தர்களே தான் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. வைகுண்ட ரூபம் தே தத் தாம ஜெயேத். விஷ்ணுவின் லோகமான வைகுண்டம் வெற்றியுடன் விளங்கட்டும். தன்னோட மனதிலேயும் அந்த வைகுண்ட ரூபம் திளங்கி விளங்கണം. அதுதான் பட்டதிரியின் பிரார்த்தனை. യസ്മിന്നാമ ചതുർഭുജാ ഹരിമണിശ്യാമാവദാദത്വിഷോ നാനാഭൂഷണരത്നദീപിതദിശോ രാജദ്വിമാനാലയാ ഭക്തിപ്രാപ്ത തഥാവിധോന്നതപദാ ദിവ്യന്തി ദിവ്യാജനാ തത്തേ ധാമ നിരസ്ത സർവശമലം വൈകുണ്ഠരൂപം ജയേ. ശ്ലോകം 6. നാനാദിവ്യവധൂജനൈരഭിവൃതാ വിദ്യുദ്ലതാ തുല്യയാ വിശ്വോന്മാദനഹൃദ്യഗാത്രലതയാ വിദ്യോതിതാ ശാന്തരാ त्वत्पादाम्बुजसौरभैगकुतुका ലക്ഷ്മീ സ്വയം ലക്ഷ്യതേ യസ്മിൻ വിസ്മയനീയ ദിവ്യവിഭവം തത്തേ പദം ദേഹി മേ. നാനാ ദിവ്യവധൂജനൈഃ അഭിവൃതാ വിദ്യുത്ലതാതുല്യയാ വിശ്വോന്മാദന ഹൃദ്യഗാത്രലതയാ വിദ്യോതിതാ ശാന്തരാ ത്വത്പാദാംബുജ സൗരഭൈകകുതുകാ ലക്ഷ്മീ സ്വയം ലക്ഷ്യതേ യസ്മിൻ വിസ്മയനീയ ദിവ്യവിഭവം തത് തേ പദം ദേഹി മേ. നാനാ ദിവ്യവധൂജനൈ അഭിവൃത. അനേകം ദിവ്യസ്ത്രീകൾ சுற்றி நின்று சேவை செய்து கொண்டும் വിദ്യുത്ലതാതുല്യ വിശ്വോന്മദന ഹൃദ്യ ഗാത്രലതയാ എല്ലോരെയും മോഹിപ്പിக்கிற മിന്നൽ കൊടി പോൽ മനോഹരവും കോമളവുമാണ് ഉടമ്പിനാൽ. വിദ്യോതിതാ ശാന്തരാ ലക്ഷ്മീഹി ദിക്കെല്ലാം തിളങ്ങിക്കൊണ്ടും ലക്ഷ്മീദേവി ത്വത്പാദാംബുജ സൗരഭൈക കുതുക നിൻ തിരുവടിയിൻ പാതാരവിന്ദത്തിൻ സൗരഭ്യത്താൽ ആസക്തയാകി യസ്മിൻ സ്വയം ലക്ഷ്യതേ എங்கே പ്രത്യക്ഷമാകി കാണപ്പെടുகிறதோ വിസ്മനീയ ദിവ്യവിഭവം ആശ്ചര്യത്തെ കൊടുக்கிற ദിവ്യ വസ്തുക്കളാൽ തത് പദം മേ ദേഹി நின் திருவடியின் அந்த உலகம் அந்த வைகுண்டத்தை எனக்கு தந்து அருள வேண்டும். പല ദേവസ്ത്രീകളെ ചുറ്റപ്പെട്ട് ഉലകമെല്ലാം മയക്കും മിന്നൽ കൊടി പോലെ മനോഹരமான തിരുമേനിയാൽ ദിക്കുകളെ പ്രകാശിക്ക ചെയ്ത് ആശ്ചര്യமான ദിവ്യ വൈഭവത്തുடன் കൂടിയ ലക്ഷ്മി ദേവിയാനവൾ ഉங்களுடைய തിരുവടി താമരയിൻ വാസനയെ മുകർവതിലുള്ള ആസക്തിയിനാൽ കാണപ്പെടുகிறாளோ அந்த ஸ்தானத்தை அந்த வைகுண்ட ரூபத்தை தனக்கும் தந்தருள வேண்டுகிறேன் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். யஸ்மின் விஸ்மயனீய திவ்ய விபவம் என்றது வைகுண்டத்தின் விசேஷணமாகும். சம்பத்தின் அதிதேவதையான லக்ஷ்மி தேவி மின்னல் கொடி போல என்று இங்கே சொல்லுகிறார். அந்த ஐஸ்வர்ய தேவதை எங்கும் ஸ்திரமாகி இருப்பதில்லை, ஆனால் வைகுண்டத்தில் எப்போதும் இருப்பாள். வைகுண்டம் என்பது துக்கமில்லாத இடம், பரமானந்தத்தை அனுபவிக்கிற இடம். அங்கே பரமானந்த சுரூபனான பகவான் இருக்கிறார். அதனால் லக்ஷ்மி தேவிக்கு பகவத் பாதாரவிந்தங்களுடைய സൗരഭ്യത്തെ ആസ്വദിക്ക വേണ്ടും என்று அத்தியாசக்தியினாலும் பரமானந்தத்தை அனுபவிக்கிறதுக்குள்ள ஆசையினாலும் எப்போதும் வைகுண்டத்தில் வசித்து வருகிறாள். பகவானிடம் லக்ஷ்மி தேவியும் கூட இருப்பாள்.
பகவத் பக்தர்களிடம் ஐஸ்வர்ய தேவதையாகி லக்ஷ்மி தேவியும் கூட இருப்பாள். नानादिव्यवधूजनैरभिवृता विद्युद्लता तुल्यया विश्वोन्मादनहृद्यगात्रलदया विद्योदिता शान्तरा त्वत्पादाम्बुजसौरभैगकुतुका लक्ष्मी स्वयं लक्ष्यते यस्मिन् विस्मयनीय दिव्यविभवम् तत्ते पदं देहि मे. ശ്ലോകം 7. तत्रैवं प्रतिदर्शिते निजपदे रत्नासनाध्यासितं भास्वत्कोटिलसत्किरीटकडगाद्यागल्पदि प्राकृति श्रीवत्साङ्गितमात्तकौस्तुभमणिच्छायारुणं कारणं विश्वेशां तव रूपमैक्षदविधि तत्ते विभो भातु मे. तत्र एवं प्रतिदर्शिते निजपदे रत्नासनाध्यासितं भास्वन् कोटिलसत्किरीटकडगाद्याकल्पदी प्राकृति श्रीवत्साङ्गितमात कौस्तुभमणिच्छायारुणं कारणं विश्वेषां तव रूपम् ऐषदा विधिः तत्ते विभो भातु मे. ஏவம் பிரதிதர்சிதே தத்ரா, இதுபோல் உன்னால் காண்பிக்கப்பட்ட அந்த வைகுண்ட லோகத்தில், நிஜபதே உங்களுடைய ஸ்தானமாகிய அந்த வைகுண்டத்தில், ரத்னாசனாத்யாசிதம் பாசத் கோடி லசத் கிரீட கடகாத்யாகல்பதி பிராகிருதி, ரத்னமயமான ஆசனத்தில் இருக்கும் கோடி சூரிய பிரகாசமுள்ள கிரீடம், தோள்வளைகள் முதலிய ஆபரணங்களால் பிரகாசிக்கும் உன்னுடைய ரூபத்தை, ஸ்ரீவல்சாங்கிதம் ஸ்ரீவல்சம் என்ற அடையாளத்துடன், ஆத்தக கௌஸ்துபமணி சாயாருணம் கௌஸ்துப மணி என்ற ரத்னத்தால் துடுத்தும் சிவந்தும், விஸ்வேஷாம் காரணம் எல்லாத்திற்கும் காரணமான, தவ ரூபம் உங்களுடைய அந்த ரூபத்தை, விதிஹி ஐஷதா பிரம்ம தர்சிதா, விபோ தே தத் மே பாது சர்வவியாபியான சர்வசக்தனான குருவாயூரப்பா, உங்களுடைய அந்த ரூபம் எனக்கு பிரத்யக்ஷமாக வேண்டும். இதுபோல் உங்களால் காண்பிக்கப்பட்ட உங்களுடைய ஸ்தானமாகிய வைகுண்டத்தில் ரத்னமயமான ஆசனத்தில் ஸ்திதி செய்கிறதும், கோடி சூரிய பிரகாசமுள்ள கிரீடம் தோள்வளைகள் முதலான ஆபரணங்களால் பிரகாசிக்கும் உங்களுடைய உருவத்தை ஸ்ரீவல்சம் என்ற மருகினாலும் கௌஸ்துப ரத்னமணியால் துடுத்தும் பிரகாசித்து கொண்டிருக்கிற உங்கள் திருமேனியை பிரம்ம தரிசித்தார். எல்லா சராச்சரங்களுக்கும் காரணமான நின் திருவடியின் ரூபத்தை எனக்கும் பிரத்யட்சமாக காட்ட வேண்டும். சர்வவியாபியான பகவான் சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மாவிற்கு லோகங்களுடைய எல்லாம் வெளியில் இருக்கிற வைகுண்ட லோகத்தையும் பகவானுடைய அந்த வைகுண்ட ரூபத்தையும் காட்டி கொடுத்தார். அந்த பகவானுக்கு இந்த குருவாயூரிலிருந்து பஜிக்கிற எனக்கும் அந்த வைகுண்ட ரூபத்தை காட்டி கொடுக்க கொஞ்சம் கூட சிரமம் இருக்காது என்பதுதான் பட்டதிரியின் நம்பிக்கை. பிரம்மாதான் இந்த பிரபஞ்சத்திற்கெல்லாம் காரணம் என்று உபனிஷத் வாக்கியங்களிலும் பிரம்மசூத்திரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மா அவனுடைய சுத்த சத்துவமயமாகின ரூபம்தான் வைகுண்டமூர்த்தி. அப்படி பார்க்கும்போது பகவான் ஸ்ரீ குருவாயூரப்பனும் பிரபஞ்சத்துக்கு காரணம்தான். அதனால்தான் விஸ்வேஷாம் காரணம் என்றொரு வார்த்தையை இங்கே பட்டதிரி சொல்லியிருக்கிறதின் சாரம். அடுத்ததில் பகவானோடு ரூபவர்ணனை தொடருகிறது. தத்ரைவம் பிரதிதர்ஷிதே நிஜபதே ரத்னாசனாத்யாசிதம்
ഭാസ്വത്കോടിലസത്കിരീടകടകാദ്യാകൽപതി പ്രാകൃതി ശ്രീവത്സാങ്കിതമാത്തകൗസ്തുഭമണിച്ഛായാരുണം കാരണം വിശ്വേഷാം തവ രൂപമൈക്ഷതവിധി തത്തേ വിഭോ ഭാതു മേ. ശ്ലോകം 8. കാളാംബോധകളായ കോമളരുചി ചക്രേണ ചക്രം ദിശാം ആവൃണ്വാനമുദാരമന്ദഹസിതസ്യന്തഃപ്രസന്നാനനം രാജത്കമ്പുഗദാരി പങ്കജധര ശ്രീമദ്ഭുജാമണ്ഡലം സ്രഷ്ടുസ്തുഷ്ടികരം വപുസ്തവ വിഭോ മദ്രോഗമുദ്വാസയേ. കാളാം ബോധകളായ കോമളരുചീം ചക്രേണ ചക്രം ദിശാം ആവൃണ്വാന മുദാര മന്ദഹസിത സ്യന്ത പ്രസന്നാനനം രാജൽ കമ്പു ഗദാരി പങ്കജധര ശ്രീമൽ ഭുജാമണ്ഡലം സ്രഷ്ടു തുഷ്ടികരം വപു സ്തവ വിഭോ മദ്രോഗം ഉദ്വാസയേത്. വിഭോ, സർവശക്തനായ ഭഗവാൻ, കാളാംബോധ കളായ കോമളരുചി ചക്രേണ കാർമേകം കായാമ്പൂ ഇവയെ പോലെ സുന്ദരமான കോമളமான കാന്തി പടലം കൊണ്ട് ദിശ ചക്രം ആവൃണ്വാനാം ദിക്കുകളിലെല്ലാം മൂടപ്പെട്ടതും അതാണ് വ്യാപിത്തിരിக்கிற പ്രകാശത്താൽ ഉദാര മന്ദഹസിത സ്യന്ത പ്രസന്നാനനം ഗംഭീരமான മന്ദഹാസത്താൽ തെളിந்த മുഖത്തിനാലും രാജത് കമ്പു ഗദാരി പങ്കജധര ശ്രീമദ് ഭുജാമണ്ഡലം പ്രകാശിக்கிற ശംഖ് ചക്ര ഗദാപത്മങ്ങൾ ധരിത്ത 4 തൃക്കൈകളാലും സൃഷ്ടുഹു തുഷ്ടികരം ബ്രഹ്മാവിற்கு സന്തോഷത്തെ കൊടുപ്പതുமான തവ വപുഹു ഭഗവാനുடைய തിരുവുടൽ ദർശനം മദ്രോഗം ഉദ്വാസയേത് എന്നുடைய രോഗത്തെ ദൂരീകരിക്കണം, എന്നുடைய വ്യാധി പോക വേണ്ടും. 1-ാം ദശകത്തിൽ 6வது ശ്ലോകത്തിലും 2-ാം ദശകത്തിൽ 1ഉം 2ഉം ശ്ലോകങ്ങളിലും വർണ്ണിത്ത வைகுண்ட ரூபம்தான் இங்கேயும் 2 ஸ்லோகங்களில் பட்டதிரி வர்ணித்திருக்கிறார். மேலும் மேலும் சொல்லும் பொழுது, பகவானை வர்ணிக்கும் பொழுது அந்த பகவானுடைய வைகுண்ட ரூபம் மனதில் பதியும். நாமும் அந்த வர்ணித்தது போலுள்ள பகவானுடைய வைகுண்ட ரூபத்தை மனதில் திரும்ப திரும்ப ஸ்மரிப்பதினால் மனதில் அந்த ரூபம் தங்கி நிற்கும். எப்போதெல்லாம் பகவானுடைய ரூபத்தை குறித்து കേൾക്കുമ്പോഴും സ്മരിക്കുമ്പോഴും ധ്യാനത്തിലും മാനസ പൂജ ചെയ്യുമ്പോഴും മനതിൽ அந்த രൂപം തെളിந்து വരും. അത് സാമീപ്യം, അതാണത് മനതിൽ ഗുരുവായൂരപ്പനിൻ സമീപത്തിൽ എത്തിച്ചേര മുടിയും. അതற்கப்புறம் ഭഗവാനിൽ ലയിത്ത് സായുജ്യവും അടയലാം. കാളാംബോധകളായ കോമളരുചി ചക്രേണ ചക്രം ദിശാം ആവൃണ്വാനമുദാരമന്ദഹസിതസ്യന്തഃപ്രസന്നാനനം രാജത്കമ്പുഗദാരി പങ്കജധര ശ്രീമദ്ഭുജാമണ്ഡലം സ്രഷ്ടുസ്തുഷ്ടികരം വപുസ്തവ വിഭോ മദ്രോഗമുദ്വാസയേ. ശ്ലോകം 9. ദൃഷ്ട്വാ സംഭൃത സംഭ്രമ കമലഭൂ ത്വത്പാദപാഥോരുഹേ ഹർഷാവേശവശം വതോ നിപതിത പ്രീത്യാ കൃതാർത്ഥീ ഭവൻ ജാനാസ്യേവ മനീഷിതം മമ വിഭോ ജ്ഞാനം തദാപാദയ
द्वैताद्वैतभवत्स्वरूपपरमित्याजष्टतं त्वां भजे. दृष्ट्वा सम्भृतसम्भ्रमः कमलभूः त्वत्पादपादोरुहे हर्षावेशवशंवदो निपतितः प्रीत्या कृतार्तिभवन् जानास्वेव मनीषितं मम विभो ज्ञानं तथा पादय द्वैताद्वैतभवत्स्वरूपपरम् इति आचष्टं तं त्वां भजे. திருஷ்டுவா வைகுண்டமூர்த்தியான பகவானை பார்த்த பிறகு தரிசித்த பிறகு சம்பிருத சம்பிரமக கமலபூஹு பரிபிரமத்தோடு கூடின பிரம்மா துவத் பாத பாதோருகே உங்களின் பாதங்களில் அந்த பாதாரவிந்தத்தில் ஹர்ஷாவேச வசம்வதகா நிபதிதகா பரமானந்தத்தால் விழுந்து நமஸ்கரித்து பிரீத்தியா கிருதார்த்தி பவன் பக்தியால் சந்தோஷித்து கிருதார்த்தனாகி விபோ மம மனீஷிதம் பிரபோ என் விருப்பத்தையும் அந்தர்யாமியாகி இருந்து நீங்கள் அறிந்தேர் ஜானாசி ஏவா பிரபஞ்ச சிருஷ்டி கர்மம் பண்ணுவதுதான் என் ஆசை என்பது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். துவைதா அத்வைத பவத்ஸ்வரூபம் துவைதமும் அத்வைதபரமான அதானது பிரபஞ்சம் பிரம்மம் என்ற இரண்டு விதத்தில் இருக்கிற உன்னுடைய சொரூபத்தை குறித்து தது ஞானம் மம ஆபதாய சரியான உண்மையான ஞானத்தை தர வேண்டும். இதி ஆச்சஷ்டா என்று சொன்னார். தா துவாம் பஜே அந்த திருவடியை நான் பஜிக்கிறேன். பிரம்மா உங்களுடைய திருமேனியை தரிசித்து பரபரப்புடன் ஆனந்தத்தில் ஆழ்ந்து போனார். பிறகு உங்களுடைய பாதாரவிந்தத்தில் விழுந்து நமஸ்கரித்து பக்தியால் கிருதார்த்தனாகி அந்தர்யாமியாயிருக்கிற பகவானே என் ஆசையை நன்றாகவே உங்களுக்கு தெரியும். துவைத அத்வைதபரமான உங்களுடைய சொரூப விஷயத்தில் சரியான அதானது உண்மையான ஞானத்தை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அப்படிப்பட்ட உங்களை நான் தியானிக்கிறேன். ஆதிகல்பத்திலே பிரம்மா விஷ்ணுவினுடைய நாபிகமலத்திலிருந்து பிறந்ததினால இங்கு பட்டதிரி பிரம்மாவை கமலபூக் என்று அழைத்தார். பரம சுந்தரமான பகவான் ரூபத்தை பார்த்ததும் பகவானை பார்க்க முடியுமா என்று கூட தெரியவில்லை. ஆனால் உடன் தரிசனம் கிடைத்ததும் சந்தோஷ அதிசயத்தால் என்ன செய்யணும் என்று தெரியாமல் சம்பிரமித்து போனார் அந்த பிரம்மா. உடன் பகவானுடைய பாத கமலத்தில் விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தித்தார். தன்னுடைய மனதில் இருந்த ஆசையே தெரிந்துதான் அந்த தரிசனத்தை கொடுத்தார் என்று புரிந்தது. துவைதமானது பலதாக இருப்பதையும் அத்வைதம் ஏகமாக இருப்பதுமான பகவானுடைய விஷயத்தை குறித்து ஞானம் சித்தித்தால் தனக்கு சிருஷ்டி செய்ய முடியும் என்பதினால் அந்த அறிவை கொடுத்து தன்னை அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்தார். दृष्ट्वा सम्भृतसम्भ्रमः कमलभू त्वत्पादपाथोरुहे हर्षावेशवशं वतो निपतिता प्रीत्या कृतार्थी भवन् जानास्येव मनीषितं मम विभो ज्ञानं तदा पादय द्वैताद्वैतभवत्स्वरूपपरमित्याजष्टतं त्वां भजे. श्लोकं 10 आताम्रे चरणे विनम्रमधतं हस्तेन हस्ते स्पृशन् बोधस्ते भविता न सर्गविधिभिर्बन्धोऽभिसञ्जायते इत्याभाष्यगिरं प्रतोष्य नितरां तच्चित्तगूढस्वयं सृष्टौ तं समुदैरयः स भगवन्
ഉല്ലാസയോല്ലാഘതാം. ആധാമ്രേ ചരണേ വിനമ്രമത തം ഹസ്തേന ഹസ്തേ സ്പർശൻ ബോധസ്തേ ഭവിതാ ന സർഗവിധിഭിः ബന്ധഃ അപി സഞ്ജായതേ ഇതി അഭാഷ്യ ഗിരം പ്രദോക്ഷ്യ നിതരാം തച്ചിത്തഗൂഢഃ സ്വയം സൃഷ്ടൗ തം സമുദ്ധൈരയഃ സ ഭഗവാൻ സഹ ഉല്ലാസയ ഉല്ലാഘതാം. അത ആധാമ്രേ ചരണേ വിനമ്രം തം. உடன் சிவந்த பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்த அந்த பிரம்மாவே ஹஸ்தேன ஹஸ்தே ஸ்பர்சன் கையால் கையை பிடித்து கொண்டு எழுப்பி தே போதக பவிதா உனக்கு ஞானமுண்டாகும், ஞானம் பவிக்கும். സർഗവിധിഭിः ബന്ധഃ അപി ന സഞ്ജായതേ സൃഷ്ടികർമ്മത്താൽ ബന്ധം ഉണ്ടാവതില്ലേ. അതാണത് കർമ്മത്തിൻ ഫലം ഉനക്ക് ബാധിക്കാது. ഇതി ഗിര അഭാഷ്യ என்று சொல்லி நிதராம் பிரதோஷ்ய ரொம்பவும் சந்தோஷித்து மிகவும் உற்சாகப்படுத்தி സ്വയം தச்சித்தக கூடக நீங்கள் அந்த பிரம்மாவினுடைய உள்ளத்தில் மறைந்திருந்து தம் சிருஷ்டௌ சமுதைரயக സൃഷ്ടി ചെയ്യും കർമ്മത്തിൽ ബ്രഹ്മാവെ ഉത്സാഹപ്പെടുത്തിനീർ. സൃഷ്ടി ചെയ്യ ധൈര്യം കൊടുത്തേൾ. ഭഗവൻ സഹ ത്വം ഉല്ലാഘതാം ഉല്ലാസയ ഭഗവാൻ என்னுடைய ஆரோக்கியத்தை வளர்த்து அருள் புரிய வேண்டும். சிவந்த பாதங்களில் நமஸ்கரித்த அந்த பிரம்மதேவரை கையை பிடித்து கொண்டு எழுப்பிவிட்டு உனக்கு ஞானம் உண்டாகும், சிருஷ்டிகர்மத்தால் பந்தம் உண்டாகாது என்று கூறி மிகவும் உற்சாகப்படுத்தி நீங்களும் பிரம்மனுடைய உள்ளத்தில் மறைந்திருந்து சிருஷ்டிகர்மத்தை தூண்ட வைத்தீர். அப்படிப்பட்ட பகவானே என்னுடைய ஆரோக்கியத்தை வளர்த்து அருள் புரிய வேண்டும். இந்த தசகத்தில் 5 ശ്ലോകങ്ങളിലും ഓരോ വിധത്തിൽ പ്രാർത്ഥന ചെയ്താർ ഭട്ടതിരി. வைகுண்டலோகம் எனக்கு கிடைக்கணும், அதற்கெனக்கு அதிர்ஷ்டமில்லையானால் எனக்கு உன்னுடைய சுந்தர ரூபம் என் மனதில் தெளிந்து விளங்க வேண்டும். என் வியாதியை மாற்றி கொடுக்க வேண்டும். பகவானே நான் பஜிக்கிறேன், எனக்கு ஆரோக்கியத்தை வர்த்திப்பித்து தந்து அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனைகள். 4 ശ്ലോകത്തിലും വിഭോ என்றும் കടശിയിലെ ഭഗവൻ என்றுം അழைத்தார். സർവശക്തനും സർവവ്യാപിയുമാനതിനാൽ தன்னோட ஆசைகளெல்லாம் பகவானுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் விபோ. ஐஸ்வர்யாதி ஷட்குண பரிபூர்ணனாகையால் தன்னோட அபிஷ்டத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்க பகவானுக்கு கொஞ்சம் கூட சிரமம் இருக்காது என்று இங்கே സൂചിപ്പിக்கிறார். ഭാഗവതം 2ാം സ്കന്ധം 9ാം അധ്യായത്തിലെ കഥയിതാൻ இந்த ദശകത്തിൻ സാരാംശം. ആതാമ്രേ ചരണേ വിനമ്രമധതം ഹസ്തേന ഹസ്തേ സ്പൃശൻ ബോധസ്തേ ഭവിതാ ന സർഗവിധിഭിർ ബന്ധോഭിസഞ്ജായതേ ഇത്യാഭാഷ്യ ഗിരം പ്രദോഷ്യ നിതരാം തച്ചിത്തഗൂഢസ്വയം സൃഷ്ടൗ തം സമുദൈരയഃ സ ഭഗവൻ ഉല്ലാസയോല്ലാഘതാം. 8ാം ദശകത്തിൽ സ്വയംഭൂവാന ബ്രഹ്മ என்ன செய்தார் என்று വിവരിக்கிறார் ശ്രീ ഭട്ടതിരി. ദശകം 7 പാരായണം. ഏവം ദേവ ചതുർദശാത്മക ജഗദ്രൂപേണ ജാത പുനഃ തസ്യോർധ്വം ഖലു സത്യലോകനിലയേ ജാതോസി ധാതാ സ്വയം
യം ശംസന്തി ഹിരണ്യഗർഭമഖിലത്രൈലോക്യജീവാത്മകം യോ ഭൂത്സ്ഫീതരജോ വികാരവികസൻ നാനാസിസൃക്ഷാരസാ സോയം വിശ്വവിസർഗദത്തഹൃദയ സംപശ്യമാനസ്വയം ബോധം ഖല്വനവാപ്യ വിശ്വവിഷയം ചിന്താകുലസ്ഥസ്ഥിവാൻ താവത്ത്വം ജഗതാം പദേ തപതപേത്യേവം ഹി വൈഹായസീം വാണീമേനമശിശ്രവ ശ്രുതിസുഖാം കുർവൻ തപഃ പ്രേരണാം കോസൗ മാമവദത്പുമാനിധി ജലാപൂർണേ ജഗന്മണ്ഡലേ ദിക്ഷുദ്വീക്ഷ്യ കിമപ്യനീക്ഷിതവദാ വാക്യാർത്ഥമുത്പശ്യതാ ദിവ്യം വർഷസഹസ്രമാത്തതപസാ തേന ത്വമാരാധിതാ തസ്മൈ ദർശിതവാനസി സ്വനിലയം വൈകുണ്ഠമേകാദ്ഭുതം മായായത്ര കദാപി നോ വികുരുതേ ഭാദേ ജഗദ്ഭ്യോ ബഹി ശോകക്രോധവിമോഹസാധ്വസമുഖാ ഭാവാസ്തു ദൂരം ഗതാ സാന്ദ്രാനന്ദఝരീ ച യത്ര പരമജ്യോതിപ്രകാശാത്മകേ തത്തേ ധാമ വിഭാവിതം വിജയതേ വൈകുണ്ഠരൂപം വിഭോ യസ്മിന്നാമ ചതുർഭുജാ ഹരിമണിശ്യാമാവദാദത്വിഷോ നാനാഭൂഷണരത്നദീപിതദിശോ രാജദ്വിമാനാലയാ ഭക്തിപ്രാപ്തതഥാവിധോന്നതപദാ ദിവ്യന്തി ദിവ്യാജനാ തത്തേ ധാമ നിരസ്ത സർവശമലം വൈകുണ്ഠരൂപം ജയേത് നാനാദിവ്യവധൂജനൈരഭിവൃതാ വിദ്യുദ്ലതാ തുല്യയാ വിശ്വോന്മാദനഹൃദ്യഗാത്രലതയാ വിദ്യോതിദാശാന്തരാം ത്വത്പാദാംബുജസൗരഭൈകകുതുകാ ലക്ഷ്മീ സ്വയം ലക്ഷ്യത്തെ യസ്മിൻ വിസ്മയനീയ ദിവ്യവിഭവം തത്തേ പദം ദേഹി മേ തത്രൈവം പ്രതിദർശിതേ നിജപദേ രത്നാസനാധ്യാസിതം ഭാസ്വത്കോടിലസത്കിരീടകടകാദ്യാകൽപതി പ്രാകൃതി ശ്രീവത്സാംഗിതമാത്തകൗസ്തുഭമണിച്ഛായാരുണം കാരണം വിശ്വേഷാം തവ രൂപമൈക്ഷതവിധി തത്തേ വിഭോ ഭാതു മേ കാളാംഭോദകളായ കോമളരുചി ചക്രേണ ചക്രം ദിശാം ആവൃണ്വാനമുദാരമന്ദഹസിതസ്യന്തപ്രസന്നാനനം രാജത്കമ്പുഗദാരി പങ്കജധര ശ്രീമദ്ഭുജാമണ്ഡലം സ്രഷ്ടുസ്തുഷ്ടികരം വപുസ്തവ വിഭോ മദ്രോഗമുദ്വാസയേ ദൃഷ്ട്വാ സംഭൃതസംഭ്രമ കമലഭൂ ത്വത്പാദപാഥോരുഹേ ഹർഷാവേശവശം വതോ നിപതിത പ്രീത്യാ കൃതാർത്ഥീ ഭവൻ ജാനാസ്യേവ മനീഷിതം മമ വിഭോ ജ്ഞാനം തദാപാദയ ദ്വൈതാദ്വൈതഭവത്സ്വരൂപപരമിത്യാജഷ്ടതം ത്വാം ഭജേ
आताम्रे चरणे विनम्रमधतं हस्तेन हस्ते स्पृशन् बोधस्ते भविता न सर्गविधिभिर्बन्धोऽपि सञ्जायते इत्याभाष्यगिरं प्रतोष्य नितरां तच्चित्तगूढस्वयं सृष्टौ तं समुदैरयः स भगवन् उल्लासयोल्लाघदाम्. സർവം ശ്രീകൃഷ്ണാർപ്പണമസ്തു.